श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராஜ் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 4ஆம் பதிகம் 9ஆம் பாசுரம். பட்டபோது எழுபோது அறியால் விரை மட்டலர் தண்டுழாயன்னும் சுடர் வட்டவாய் நுதிநேமீர் நுமதிட்டமென்கொள் இவ்வேழைக்கே. பட்டபோது எழுபோது அறியால் விரை மட்டு அவலர் தன் துழாய் என்னும் சுடர் விட்ட வாயினுதி நேமீர் நுமது இட்டம் என்கொள் இவ்வேழைக்கே. ஒளிவருந்திய வட்டமான வாய் மற்றும் கூர்மையான சக்கரத்தை உடையவனே, என்னுடைய இந்த பெண் சூரியன் மறையும் காலத்தையும் அறியவில்லை. பட்டபோது எழுபோது அறியால் உதிக்கும் காலத்தையும் அறியவில்லை. பரிமளமும் தேனும் நிறைந்த குளிர்ந்த துளசி என்று கூறியபடி உள்ளாள் எப்பொழுதும். இப்படியாக உள்ள இந்த ஏழை பெண் விஷயத்திலே நீ என்ன செய்ய உள்ளாய்? இங்கே ஏழை என்பதற்கு பொருளாதார சூழல் என்று அல்ல. இங்கே ஏழை என்பது அறிவற்றவள், உண்மை நிலை அறியாதவள் என்றதே பொருளாகும். கடந்த பாசுரத்திலே இவள் பட்டன என்ன பாடுபடுகிறாள் என்று கூறினீர். அப்படி உரைக்கும்படி இவள் அடைந்த நிலைதான் என்ன என்று சர்வேஸ்வரன் கேட்டானாம். அவ்வாறு சர்வேஸ்வரன் கேட்க திருத்தாயார் என்ன கூறுகிறாள்? இதற்கு முன் அனுபவித்திராத அனைத்தையும் அனுபவித்தாள். இனி இவள் புதிதாக அனுபவிக்க துக்கம் ஏதும் உளதோ என்றாள். பட்டபோது எழுபோது அறியாள். சூரிய உதயகாலம் சூரியன் மறையும் காலம் என்று எதனையும் இவள் அறியாள். ஆனால் இதோ பரிமளம் உள்ளது, இதோ தேன் உள்ளது, இதோ ஒரு மலர் உள்ளது, இதோ இதன் குளிர்ச்சி உள்ளது என்று கூறி துளசி விஷயமாக பல சொற்களை மட்டுமே அவள் உரைக்கின்றாள். அத்தோடு விட்டாளா? உன்னுடைய திருநாமங்கள் மற்றும் நீ அணிந்துள்ள துளசி மாலை தவிர வேறு எதனையும் இவள் அறியவில்லை. இதனை கேட்ட சர்வேஸ்வரன் என்ன கூறுகிறானாம்? நம்மீது ஆசையுண்ட ஒருவள் இத்தனை துன்பம் அடைகிறாளே என்று கிட்டாத பொருள் கிட்டியதை எண்ணி தனது சக்கரத்தை அதிர்ந்து நோக்கினான். சுடர் வட்டவாய் நுதி நேமீர். வட்டமான வாய், கூர்மை ஆகியவற்றுடன் கூடிய சக்கரத்தை நீ ஏன் வைத்துள்ளாய் என்று தாய் கேட்கிறாள்.
தனது பெண்ணைக் காட்டிலும் தாய் அவன் சக்கரமும் திருமுகமாக உள்ளதைக் கண்டு ஈடுபாடு அடைந்தவளாக உள்ளதால் இவ்விதம் உரைக்கின்றாள். உன்னை அடைந்தவர்களும் அடையாதவர்களையும் நீ அழிப்பது இந்த சக்கரம் கொண்டல்லவோ? ஆழ்வார் இவ்வாறு மயங்கி நின்றாரோ? இவள் விஷயத்தில் உன்னுடைய திட்டம் என்ன? இவளை சக்கரத்தை காட்டி முடிக்க எண்ணினாயோ? அல்லது நித்தியசூரிகள் போன்று நித்தம் அனுபவிக்கச் செய்வாயோ? எது நீ செய்யக்கூடும்? அல்லது சம்சாரிகள் போன்று இந்த உலக விஷயங்களை ஆழ்ந்திருக்க எண்ணினாயோ? இவள் அடையும் பலன் விஷயத்தில் நீ என்ன சிந்தித்துள்ளாய்? தன் விஷயத்தில் ஏதும் சிந்திக்காமல் உன்னை குறித்து மட்டுமே இந்த அறிவற்றவள் உள்ளாள். இவள் விஷயத்தில் நீ என்ன செய்ய எண்ணியுள்ளாய்? நுமது இட்டம் என்கொள் இவ் ஏழைக்கே. இந்த அறியா பெண்ணிற்கு நீ என்ன செய்ய உள்ளாய் என்பது உனக்கு மட்டுமே தெரியும் என்று ஆழ்வார் உரைப்பதாக இந்த பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு என்று காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.